வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் நேற்று ஆளுநர் உரை நிகழ்த்திய நிலையில் இன்று ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியது. இதனையடுத்து காலை 9:30 மணிக்கு சட்டசபை தொடங்கியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று தங்களது அஞ்சலியை செலுத்தினர். இதனையடுத்து சட்டமன்றத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட திட்டமிடும் கர்நாடக காங்கிரஸ் கட்சியை கண்டித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 4 முறை நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பேசியதாவது, கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை இச்செயலுக்கு இப்பேரவை கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறது என்றார். மேலும் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தையும் பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறும் மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது எனவும் கூறினார். அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த மேகதாது அணை எதிர்ப்பு தீர்மானத்தை ஆதரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் உதயநிதி பேசுகையில், தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் முயற்சிக்கான மேகதாது அணையை கட்டுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறது. 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் பிரதமருக்கு அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். தொடர்ந்து மேகதாது அணை கட்ட கர்நாடகா நிதி ஒதுக்கியவுடன் கண்டனம் தெரிவித்து பேரவைகள் தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும். வருகின்ற காவிரி நீர் மேலாண்மை கூட்டத்தில் நமது தரப்பு நியாயத்தை எடுத்து வைத்து நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தனி தீர்மானத்தில் மேகதாது பிரச்சினைக்காக தனி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோக நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு, மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அது இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்திதான் நாம காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனா அதை பறிக்கின்ற வகையில இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்த போது அந்த சமயத்துல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க.
இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க அதிமுக ஆட்சியில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மேகதாது திட்டம் தமிழகத்தை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்டது. உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. ஒவ்வொரு முறையும் போராடிதான் காவிரி நீரை பெற வேண்டியுள்ளது என கவலை தெரிவித்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம். திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் கூறியதாவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை குறைக்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டம் என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதி செய்ய வேண்டும், மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வற்புறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சிப்பதை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பளிக்கிறது. அணை கட்டுகிற முயற்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதில் உறுதியாக தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பெட்ரோல், டீசல், எரிவாயு விலையை குறைக்க வேண்டும், 100 நாள் வேலை திட்டம் என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும், தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வற்புறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மேகதாட்டின் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்தில் புதிதாக அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் முயற்சிப்பதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த அணை கட்டுகிற முயற்சி எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதில் உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஏனால் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற காவிரி டெல்டாவினுடைய அந்த பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தே ஆக வேண்டும். காவிரி என்பது கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல, 4 மாநிலங்களுக்கும் சொந்தமானது. ஆகவே கர்நாடக அந்த காவிரியின் குறுக்கே எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அது சட்டவிரோதம். ஏற்கனவே இதற்கான தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லா மாநில அரசாங்கங்களும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்கிற அந்த முயற்சியில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உற்ற துணையாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் சரியான வழக்கறிஞர்களை வைத்து முறையாக வாதாட வேண்டும். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதாவது, மேகதாது அணை கட்டக்கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. எனவே தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் சரியான வழக்கறிஞர்களை வைத்து முறையாக வாதாட வேண்டும் எனவும் தெரிவித்தார். சட்டசபையில் காவிரி பிரச்சனை குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இதுமுறை பல முறை இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்க, இந்த தீர்மானத்துக்கு ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. அவர்களுக்கு நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதை கட்ட வேண்டும் என்றுதான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டரோடும் 6-7 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், தேவகவுடா அவர்கள் பேசியிருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி தான் கூட பேசுவார்கள். ஆனால் அதை கட்டினால் இப்பொழுது வருகிற தண்ணீர் கூட வராது. அதனால
அவங்க நமக்கு நோமேன் தண்ணி, அதாவது அவங்க டேம்லேருந்து தண்ணி குதிச்சிச்சுன்னா கீழே காத்தால அது வந்து நோமேன் ஏரியா, அதில் வர தண்ணி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. இவங்க நம்ம திருப்திகரமாக எப்போ திறப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வெள்ளம் வந்ததாக தடுப்பாங்க. ஆகையினால நான் தான் சொன்னேன், ஒரு வரவேற்றதுக்காக வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது, தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். எந்த கூட்டம் கூட்டினாலும், எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய முடிவுகளை அறிவிக்க உரிமை உச்சநீதிமன்ற நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஆகியனாலே அவர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடில்லை. ஆகியனாலே சொல்லுகிறேன், சரியான வக்கீல்களை வைத்து சரியாக வாதாடி சரியான நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு கெடுக்கபடி போட்டால் ஒழிய நம்மால் இது சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன்றல்ல, 2-3 நேரம் பிளான் போட்டு அனுப்பிச்சாங்க. நீரின்றி அமையாது என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் குடிநீரே முதன்மையானது. தமிழ்நாட்டை எப்படி மின்மிகை மாநிலமாக மாற்றினோமோ அதேபோல நீர்மிகை மாநிலமாக மாற்ற முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் அண்டை மாநிலங்களிடம் தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருப்பதை விடுத்து மழைக்காலம் வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் நதிகளை இணைக்கவும், நீர்நிலைகளை தூர்வாரி தண்ணீரை சேமிக்கவும் திட்டமிட வேண்டும். வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுத்தாலே தமிழ்நாடு நீர் மேலாண்மையில் தன்னிறைவு பெறும் என வலியுறுத்தி பேசினார். மேகதாதுவில் அணை கட்டுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு? சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து 2026 வரைக்கும் நம்ம கர்நாடகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேரளா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திரா கிட்ட தண்ணிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இலங்கையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தீர்வுன்னு தான் தெரியலன்றதை நான் இன்னைக்கு பதிய வச்சேன். காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் தான் மாறுது, எந்த காட்சிகள் மாறலை, இதான் உண்மை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மற்றவர்களை நாம் கேட்பதை விட்டு தமிழ்நாடே தன்னிறைவு பெற்றதாக, அது மின்சாரமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், வேலைவாய்ப்பாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அதுதான் கேப்டன் அவர்கள் கருத்து, அதுதான் தேமுதிகவின் கருத்து. இதை நான் அவையிலே இன்னைக்கு பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இங்கு ஆட்சிகள் மட்டும் மாறிக்கிட்டு காட்சிகள் மாறாமல் இருக்கிறதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை.